வணக்கம் geeks, welcome to TechWise Tamil Weekly. இன்னைக்கு அவர் மிஸ் ஆனா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ல சொன்ன அதே ரீசன் தான். He is on a mission. சண்டே தான் அவர் வராரு. ஃபோன்லாம் வந்திருக்கு, HMD ஃபோன்லாம் வந்திருக்கு, ஆனால் வர மாட்டேங்கிறாரு. ஆமாம், அது வரமாட்டார். ஏன்னா அவர் இன்னும் வேற இடத்துல பிஸியாக இருக்கார். அவர் ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, விவோ V60e இந்த கருமத்தை லான்ச் பண்ணிட்டாங்களா? 200 MP கேமராவோட 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 30,000 ரூபாய்க்கு 200 MP கேமரா கொடுப்பாங்களா? கரெக்டு தான். இந்த கருமத்தை எல்லாரும் வாங்கலாம், ஆனால் நத்திங்க வாங்க முடியாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க சிவா சொன்னபடி லாஸ்ட் வீக்கு. இது 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கலாமா? பாருங்க, 200 MP கேமராவிலே 85mm போர்ட்ரேட் டெலிஃபோட்டோ எடுக்கலாம். தனியாக டெலிஃபோட்டோலாம் கிடையாது. இதுலேயே கேமராலேயே வந்து நீங்கள் க்ளோஸ் அப் போனாலும் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். 15,000 ரூபாய் 200 MP. அதுக்கு மேலே அதெல்லாம் கொடுக்க முடியாது. அடுத்த 7360 டர்போ இருக்குது. அப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட்டா? ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட்டா? இஷ்டத்துக்கு அடிச்சு இந்த மேரேஜ் மாதிரியா? இது போட்டிருக்குங்க, ரிசப்ஷன் மேரேஜ் அந்த மாதிரி பேசியிருந்தானுங்களே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட் அப்படின்னு போட்டிருக்கு. 4 சீசன் போர்ட்ரேட் நம்ம ஆல்ரெடி V60 பார்த்துட்டோம். அதான் அந்த இது நீங்கள் எடுத்தீங்களே, இந்த இது மாதிரி இருந்துச்சு, இது பின்னாடி வரா மாதிரியா? அது இருக்கு. அதான் ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட்னு ஒன்று போட்டிருக்கானுங்க. அது என்னது? அது அதான் தெரில. ஃபெஸ்டிவல் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஈவெண்ட்டில் ஏதோ இது பண்ணியிருந்தாங்க. அது தவிர ஃப்ரண்ட்டில் வந்து 50 MP கேமரா இருக்குது. அது தவிர ஒரு 8 MP அல்ட்ரா வைடு, 6500 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, IP68 69 ரேட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் NFC சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் NFC சப்போர்ட் கொடுக்குறதில்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது, 3.1 கிடையாது. நீங்களே 2.2 தான் கொடுக்குறீங்க. யாரு? நாங்களா? இதுக்கு எவ்வளோ? இதுக்கு என்ன 2.2? அதுக்கு எல்லாம் ப்ரைஸ் கட் ஆன அப்புறம் 3A22,000 எவ்வளோ? இது எவ்வளோ? 30,000 ரூபாய். எங்களோட அப்பேற்பட்ட 3A கேமரா இல்லையே, அதில் 200 MP கேமரா இல்லையே, இதில் இருக்காமே. அது ஒன்று தான். கேமராவே யூஸ் பண்ண மாட்டேன் வாட்சன். எனக்கு இந்த ஃபோன் பொருந்துமா? 200 MP கேமரா எனக்கெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. நானும் ஒரு 5 நிமிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த 200 MP கேமராவை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன் இந்த ஃபோனில். 50 MP ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வேற லெவலில் எடுக்கலாம் போர்ட்ரேட்ஸு. கர்மாந்திரம். அடுத்து 30,000 ரூபா 8/128, 8/256 வந்து 32, 12/256 வந்து 34. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னிலேருந்து வந்து சேல் போகுது. October 10th வந்து சேல் போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர ஆன்லைன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ஆஃபர்ஸ்ன்னு போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்காதீங்க. அடுத்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிடைக்கும். அப்புறம் TWS 3E வந்து 15,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்கானுங்க. 7360 டர்போ. அதான் என்ன சேஞ்சுன்னு பார்த்தேன். ஒரு சேஞ்ச் இல்லை, பேர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, நான் பேரை மட்டும் மாற்றி போட்டானுங்க. பெரிய CRD டர்போ இன்ஜின் நீங்கள் போடுவீங்களே அந்த மாதிரி ப்ரோ அப்படின்ட்டு. நாங்கள்லாம் ஆப்டிமைசேஷன் கொடுக்குறோம் வாட்சன் அப்படின்னு சொல்லுவீங்க. வாயில சொல்லுவீங்க. எவ்வளோ பெரிய ஒரு டிவைஸ் அது அப்படின்னு வாயில சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் வராது. எங்களுக்கு ரியல் டேர்மில் இருக்கும். அடுத்து மோட்டோ G06 பவர் லான்ச் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் ஃபோன், 4G ஃபோன், 7,500 ரூபாய்க்கு, 7000 mAh பேட்டரியோட. என்ன ப்ராசஸர்னா ஹீலியோ G81 எக்ஸ்ட்ரீம் G89 ஒரு டொக்கான ப்ராசஸரு. 81 வேற அதில் 81 எவ்வளோ வருஷம் ஓல்டு இது தெரியல. ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022 21 ஏதோ வந்துச்சு. பழைய ப்ராசஸர் தான், 4Gனால. நல்ல வேலை யூனிசாக் போல எங்க. G18 ப்ராசஸர்ஸ் வார் லான்ச்டு இன் April 2019. 6 வருஷம் ஓல்டு சிப் செட்டை வேற இல்லையே. இப்போ 4G சிப் செட்டே யாரும் லான்ச் பண்ணுறது இல்லைல்ல. இந்த ஃபோனே லான்ச் பண்ண வேணாங்கிற நான். எதுக்குங்கிற நான் 7000 mAh பேட்டரி கொடுக்கணுமா இல்லையா? 7,500 ரூபாய்க்கு 7000 mAh பெரிய இது. செக்மெண்ட் லீடிங் 6.88 இன்ச்சு 120Hz டிஸ்பிளே, LCD தான், நாச் இருக்குது, டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது 7,500 ரூபாய்க்கு. கரெக்டு தான்.
அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? 4GB ரேமு ப்ளீஸ், ஆனால் 8GB வர்ச்சுவல் ரேம். ஸோ டோட்டலி 12GB. எப்படி ஐடியா பார்த்தியா? 1000 சார்ஜிங் சைக்கிள்ஸ் ஆனாலும் 80% வந்து பேட்டரி ஹெல்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்குது. இதுலையா சார்ஜர் இருக்குது? மொபைலே இருக்கக்கூடாது, இதில் சார்ஜர் வச்சு என்ன பண்ணுறது? நீங்கள் கொடுக்குறீங்களா சார்ஜர் பாக்ஸில்? வட்சன், எங்களோடலாம் இதை கம்பேர் பண்ணாதீங்க வட்சன், எங்களுக்கு பெத்த அவமானம் அது. நீங்களும் கூட சீக்கிரம் சிஎம்எஃப் வருது, நிறைய ஃபோன் வருது. 10,000 ரூபாய்க்கு யூனிசாக்கெல்லாம் லான்ச் பண்ணால் வச்சுக்கோங்க, நான் தீ குளிச்சிருவேன். இப்போதைக்கு மீடியாடெக் கான்ட்ராக்டில் இருக்கான். அப்படியா? நான் மீடியாடெக் தான் வருது நிறையா. சிஎம்எஃப் மீடியாடெக் தான். ஸ்னாப்ட்ராகன்லாம் வாய்ப்பு இல்லை, எதிர்பார்க்காத. ஃபுல்லாக மீடியாடெக் ஃபோன்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு சிஎம்எஃப்ல. வருஷத்துக்கு 4 ஃபோன்ஸு, மினிமம் 4 ஃபோன்ஸ் வரும் வருஷத்துக்கு. இந்தியாவில் வேற ரியல்மியே நம்ம ஆட்டு புழுக்க போடுற மாதிரி எதுக்கு? இதுக்கு இதெல்லாம் காம்படிஷன் தான். மோட்டோ, விவோ, ஓப்போ எல்லாத்தையும் தூக்க போறானுங்க. எல்லாத்துக்கும் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு சிஎம்எஃப். ஐயோ முடியலையே, பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க நம்ம சிவாவோட ப்ராடக்ட். ஸோ இது ஒரே ஒரு மாடல் தான், 464. அடுத்தது HMD டச் ஹைப்ரிட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் ஃபோன்னா என்னென்னா, ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை, ஃபீச்சர் ஃபோனும் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் மாதிரி ஒரு ஃபோனு, ஆனால் டச்சு. இது ஆஷா சீரிஸ் மாதிரி இருக்குது. அப்படிதான். இதுக்கு முன்னாடி ஆஷா, அப்புறம் நோக்கியா எக்ஸ்ன்னு ஒன்று வந்தது ஆண்ட்ராய்டு வச்சு. அதெல்லாம் ஓடலை. போட்டிருக்கீங்களா ஆஷான்னு? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப காலம் 10 வருஷம் ஆச்சு ஆஷாலாம் வந்து. அதுக்கப்புறம் நோக்கியா எக்ஸ்ன்னு ஒன்று வந்தது தெரியுமா, ஆண்ட்ராய்டு வச்சு. ஆமாம், இதுக்கு தீஷான்னு பேர் வச்சுருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஸோ பெசல் மட்டும் பெருசாக இருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து 3.2 இன்ச் ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இது கரெக்டாக இந்த 4000 ரூபா ப்ரைஸுக்கு 4000 ரூபா ப்ரைஸ்க்கு ஓகே தான். ஆனால் வாட்ஸ்அப்லாம் இல்லையாமே இதில். அதெல்லாம் யாருக்கு தேவை? ஃபீச்சர் ஃபோன் வந்தாலே இந்த மாதிரி கருவு. இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டுருந்தாரு. அப்படியா? போட்டுருந்தாரு, ஆர்டர் பண்ணியிருக்கேன் போடு வந்துடும் அப்படி வந்துச்சா? ஆர்டர்லாம் கிடையாது, ஹெச்எம்டிலேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க எங்கள் ஆளுக்கு, பிராண்ட் அம்பாசிடரில். அது தெரில. நான் பார்க்கறதுக்கு வந்து ஒரு காம்பேக்டாக, ஒரு முன்னாடியெல்லாம் ஐபாடு அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், நல்லா இருக்கு. அந்த மாதிரி டிசைன் நல்லா இருந்ததுன்னா நானும் இது ஒன்று வாங்கி போட்டுடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் கிடையாது, இது கிடையாது, ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓனாக வந்து க்ளவுட் ஃபோன் சர்வீஸ் அப்படின்ட்டு ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர்ஸ், நியூஸ், வெதர்லாம் வரும். எக்ஸ்பிரஸ் சாட்னு ஒரு ஆப் இருக்கான், அது வந்து ஆண்ட்ராய்டு iOSலையும் இருக்கான். இப்போ இந்த யூசர்ஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணால் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூசர்ஸ்க்கு வந்து சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வேறு யாராவது ஆண்ட்ராய்டு யூசர் இருக்காங்க ஃபேமிலி அப்படின்னா அவங்க கூட சேட் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க, அதுதான் ஃபேமிலி கூட மட்டும் சேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி. கடந்த ஒரு 3 வருஷத்தில் ஹெச்எம்டி ஒரு ஃபோனை, உருப்படியான ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணிச்சு அப்படின்னா அது இது ஒன்று தாங்க. அப்புறம் குயிக் கால் பட்டன் ஒன்று இருக்கும் டாப்பில், அதை இப்போ ஹோல்ட் பண்ணால் வாய்ஸ் மெசேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாமா? என்ன வாட்ஸ்அப் எசென்ஷியல் பார்த்து காப்பி பேசிட்டானுங்களா? அதுக்கடுத்து ஒய்ஃபை, முக்கியமாக ஹாட்ஸ்பாட் இருக்குங்க. இந்த ஜியோ ஃபோன் தான் ஹாட்ஸ்பாட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இருக்கு. 4G தான், ஆனால் 5G போதுமே. எதுக்கு 5Gலாம் நமக்கு? அதான் இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து வேறு எதுக்காவது லேப்டாப்புக்கு எதுக்காவது வேணும் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் நல்லா இருக்கே, ஹாட்ஸ்பாட் வச்சு போட்டுக்கலாம். ப்ளூடூத் இருக்குது, SD கார்டு இருக்குது. ஸோ 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் எதிர்பார்க்காதீங்க, 128 MB. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. 32GB SD கார்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஆனால் இதில் ஹாப்டிக்லாம் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாதுல்ல? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஃபோனே குட்டி. ஆனால் மேப்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, அது என்ன மேப்ஸ் தேவையில்லை வாட்ஸ்அப். அது என்ன மேப்? ஜாலியாக இருக்காங்க. குளோபல் ரோமிங் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்ற கண்ட்ரிலும் ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ MP3 பிளேயர் தவிர FM ரேடியோ இருக்குது, ஒயர்லெஸ் FMமும் இருக்குது. ஸோ 1950 mAh பேட்டரி தான், டைப் சி சார்ஜிங்கு, 30 மணி நேரம் பேட்டரி லைஃப் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு 1.5 நாள் டச் UIயா? அதான் ஃபுல்லாக டச்சு தான். அது RTOS டச்சுன்னு போட்டிருக்காங்க. RTOS வந்து ஸ்மார்ட் வாட்ச்லலாம் யூஸ் பண்ணுறது. அந்த UI வந்து இதில் போட்டாங்க. யூஸ்வலாக S13 தான் அவங்களோட இதில். ஸோ இதில் வந்து டச் UI, UPIலாம் ஒர்க் ஆகும் தான் போட்டிருக்கு. இந்த பின்னாடி கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்குது, காலிங்க்கு வந்து இருக்குது. இப்போ எப்படி UPI ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுவோம்? அந்த க்ளவுட் ஆப்ஸ் மூலியமாவா? தெரில, அவங்களே ஏதாவது தனி ஆப் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஜிபேலாம் ஒர்க் ஆகாது. இந்த ஃபீச்சர் ஃபோன்லலாம் இருக்கிற மாதிரி ஏதாவது SMS வழியாக இது பண்ணுறது, இந்த மாதிரி தனியாக ஏதாவது ஆப் இருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியுது. ஸோ அதோட IP52 ரேட்டிங்ஸ் இருக்குது, ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ 4000 ரூபாய்க்கு சயன் அண்ட் டார்க் கலர் 2 கலர் வந்து இருக்குது. பரவாயில்லையே, வாங்கிட வேண்டியதான் ஒன்று. ஸோ சிவா கிட்ட கேட்போம், சிவா ஆர்டர் போட்டிருக்கேன்னு அடுத்த வாரம் வந்தால் சிவா எப்படி இருக்குன்ட்டு போடுவார். அது இது வந்து ஆக்சுவலாக இவர் மட்டும் இல்லை, ஒரு 15 பேர் இவர் டீம் வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வாக்கி டாக்கி மிஷனுக்கு. வாக்கி டாக்கிக்கெலாம் சேட்டலைட் ஃபோன் அந்த மாதிரி அது வந்து பார்டரை தாண்டி போகும்போது தான். இது வந்து பார்டருக்குள்ளேயே கிராஸ் பார்டர் டெரரிசம்க்கு இது ஒர்க் ஆகுது. அடுத்து சாம்சங் கேலக்ஸி M17 5G மலிவு விலை 5G ஃபோன். A17 A17 F17 இப்போ வந்து M17. A17 வந்து காஸ்ட்லி, அதோட சீப் வந்து F17. ஆனால் எல்லாம் ஒன்று தான் இல்லை? ஆமாம், பேர் வேறல்ல, வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு? பேர் வேற, கலர் வேறல்ல. இது வந்து 12,500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ 17,000 சம்திங், 16-17. இன்னொன்று வந்து 15 அந்த ரேஞ்சு. இது வந்து 12,500 ரூபா. எல்லாம் அதே தான். Exynos 1330 அதே மாதிரி 50MP 5MP 2MP 13MP ஃப்ரண்ட் கேமரா, ROS அப்டேட்டு, ROS செக்யூரிட்டி அப்டேட்டு, அதே 5000 mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. டைமென்ஷன்ஸ், வெயிட் எல்லாமே கூட அதே தாங்க. ஒன்று வந்து A சீரிஸ் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகேயா, இதுவும் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் தான். ஆனால் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் F சீரிஸு. M சீரிஸ் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ், ஆனாலும் ஆஃப்லைன் ஆன்லைன் விற்பாங்க. நான் மோஸ்ட்லி கர்மம் பிடிச்ச ஃபோனுக்கு இவ்வளோ ஞாபகம் நம்ம வச்சுக்கணுமாங்க? இக்னோர் பண்ணிட்டு போங்க நெகட்டிவிட்டி மாதிரி. ஸோ 12,500 ரூபாய்க்கு 4/128, 14,000 ரூபாய்க்கு 6/128, 8/128 ஒன்று இருக்குது. ஏன்னா F சீரிஸில் வந்து 8GB கிடையாது. இப்போ 8GB மாடல் 15,500 கொடுக்குறாங்க. 500 ரூபா கேஷ்பேக், பேங்க் கேஷ்பேக் அப்டேட், 6 வருஷம் அப்டேட். சூப்பர். அதான் அச்சா பார், எங்கள் ஆள் எல்லாம் கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர், வாங்கிட வேண்டியதுதான். அடுத்தது Realme 15 Pro கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லிமிடெட் எடிஷன். டீசர் போட்டிருந்தாங்க போன வாரம். நிறைய பேர் அயர்லாந்து கூட்டின்னு போயிருக்காங்களாமே, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மீடியாலாம். யாரெல்லாம் வந்து ரியல்மிக்கு சப்போர்ட்டர்ஸோ அவங்களெல்லாம் வந்து கூட்டின்னு போயிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தியா? எவ்வளோ பேர் வருஷன் போயிருக்கிறது தெரில. அயர்லாண்டு கூட்டின்னு போய் அந்த HBO அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் செட்டுக்கு இதில் தான் லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட் வந்து ஒரு இது மாதிரி போட்டு லான்ச் ஈவெண்ட் வந்து அந்த செட்டையே சுற்றி பார்க்குற இது அந்த மாதிரிலாம் நிறைய நடத்திருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போயிருந்தாங்களா? தெரில, வரும் தான் சொன்னார் கூட்டின்னு போயிருந்தாங்க அப்படின்னு. யார் கூட்டின்னு போயிருந்தாங்கன்னு தெரில, ஆன்லைனில் பார்த்தா தான் தெரியும். HBO அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா நிலமை? அவ்வளோ பார்ட்னர்ஷிப், வார்னர் பிராஸ் டிஸ்கவரி அவங்களோட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா பின்னாடி வந்து அந்த ட்ராகன் பொரிச்சிருக்கு, அப்புறம் இந்த கோல்டு கலர் இருக்குது, அப்புறம் அதோட தீம்ஸ் இருக்குது, அது நிறைய போட்டிருந்தாங்களே. டிசைன் ஏஸ்தட்டிக்ஸ், 44 டிகிரி ஹீட் சென்சிட்டிவ் சேஞ்ச். கேம் ஆடுறோம், இந்த MKBHD வீடியோ பார்க்கலையா? ஹேர் ட்ரையர் வச்சு ஹீட் பண்ணால் இந்த மாதிரி கலர். என் கையில் வந்து அவ்வளோ ஹீட் இருக்காது, 44 டிகிரிஸ்லாம் போகாது. மேபி நீங்கள் கேம் ஆடினா மாறும். ஆனால் நீங்கள் ஹேர் ட்ரையர் வச்சு இல்லை வெயிலில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் அது 44 டிகிரிஸ் மேலே ஃபோன் போச்சுன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு போனோம். இப்போ வெயிலில் இல்லை, வெயிலில் நார்மலாக நம்ம ஊரில் வெயிலில் ஃபோன் ஹீட் ஆகும்ல நார்மலாகவே. ஆமாம், அதில் வச்சாலே கலர் மாறும். இந்த பிளாக் கலர்லேருந்து இந்த வெடிச்சிடாது கலர். நார்மலாக ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு சகஜம் தானே? இல்லை சூடாகுமான்னு கேட்குறேன். ஹீட் ஆச்சுன்னா அப்படிலாம் ஒன்றும் ஹீட் ஆச்சுன்னா கலர் மாறும், அந்த டெக்னாலஜி அவ்வளோதான். இதனால ஒன்றும் தொடும் போதெல்லாம் ஹீட் அந்த சூடு அதெல்லாம் இருக்கு. கலர் சேஞ்சிங் பேக் பேனல் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹீட்னால கலர் மாறி இதுவாகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. கேமரா இம்ப்ரூவ் பண்ணானுங்களா? என்ன ப்ராசஸர்? கேமராலாம் கிடையாது, அதே தான் 15 ப்ரோவில் என்னெல்லாம் இருக்குமோ அதே தான் இருக்குது. வெறும் இந்த பேக்கில் வந்து டிசைன் மாற்றிட்டு தீம்ஸ், கஸ்டமைஸ் UI, ஐஸ் அண்ட் ஃபயர் தீமு, அதுக்கப்புறம் நார்த்லேண்ட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்களாம். ஸோ இதான் இந்த ஃபில்டர் இருக்கே, விவோவில் இருந்த ஒரு ஃபில்டர், அந்த மாதிரி வின்டர் ஃபெல்லு, அப்புறம் இது கிங்டம் 45,000. நம்ம நார்மல் மாடல் எவ்வளோ தெரியுமா? 39,000. அதோட 6,000 ரூபாய் அதிகம். கலெக்டர்ஸ் எடிஷனா கேட்டால் என்ன தெரியுமா? இதை வாங்கிட்டு போயிடுங்க. கலெக்டர்ஸ் எடிஷனு. பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. உட்டன் பாக்ஸு. சரி, அந்த பாக்ஸில் வந்து டெலிகேட் மெட்டல் டெக்கரேஷனு, வால்நட் வுட் டெக்ஸ்சரு, 9 hours சிஜிலு, அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன் 3D மெட்டல் நேம் பிளேட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸே வந்து ஒன்று கொடுப்பாங்க.
சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்றது? இடத்த தான் நீ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேனாக இருந்தால் உனக்கு தெரியும். நீ ஃபேன் இல்லை. ஸ்பைடர்மேன் பாக்ஸ்னா நீ வாங்கியிருப்பே இல்லையா? ஸ்பைடர்மேன் லிமிடெட் எடிஷன் ரியல்மி ஒன்று லான்ச் பண்ணுறான். ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா அப்படின்னா வாங்கி தருவேன். இந்த பாக்ஸ் வச்சு இடத்த தான் அடைய போகுது. இந்த பாக்ஸை பார்த்தாலே வந்து அந்த ஃபேன் அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. வீட்டில் வச்சிருந்தா எப்படியும் ஒரு 3 நாள் ஹாலில் கிடக்கும். 4வது நாள் வந்து பரடையில் இருக்க போகும். வீட்டில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் நீ ஒரு ட்ரூ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னாலே பாதி பேருக்கு தெரியாது. இல்லை, அதுக்கு ஃபேனு வேற. 3D அயன் த்ரோன் 3D அயன் த்ரோனு, ஹவுஸ் ஆஃப் ஸ்டார்க்கு, இதெல்லாம் பாக்ஸில் வந்து இதெல்லாம் இருக்குமா. மேப் ஆஃப் வெஸ்ட்ராஸு, ஹவுஸ் ஆஃப் டார்கேரியன், பாப்அப் புக்கு, இதெல்லாம் இருக்குமா. இந்த கருமத்தெல்லாம் விட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் வாரண்டி, சிம்மிஜெக்டர் 2 இயர்ஸ்க்கு ஹேண்ட் ஆஃப் கிங் சிம்மிஜெக்டர் டூலு, இதெல்லாம் எப்படி வருஷம் நியூஸ் ஆகுது? என்ன நியூஸ் இதெல்லாம்? ஹேண்ட் ஆஃப் கிங் மிஸ்டீரியஸ் லெட்டர் வேற, இதில் லெட்டர்ஸ், லிமிடெட் எடிஷன் பாக்ஸு, இன்ஸ்பயர்டு பை டிராகன் எக். அந்த பாக்ஸ் லிமிடெட் எடிஷன் ரியல்மியாவை கொடுக்குறாங்க. டிராகன் எக் இப்படி தான் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குமா? எக்கு இதான் அங்கே சைடில் வச்சிருக்கு பாரு, அதான் டிராகன் எக்கு. நீங்கள் ஒன்று வச்சுருக்கா இந்த மாதிரி டிராகன் எக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கு 5000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆமாம், 5000 ரூபாய் 6000 39,000 நார்மல் மாடலு. இது வந்து ஆனால் 12GB 512GB மாடல். 5000 யூனிட்ஸ் தான் இருக்காங்க. குளோபலாகவே 5000 யூனிட்ஸ் தான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ சோல்ட் அவுட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாக வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் வாங்க இது 10,000 யூனிட் 15,000 யூனிட் போயிட்டே இருக்கும். ஸோ பேங்க் ஆஃபரோட 42,000. ஸோ 3,000 ரூபா பேங்க் ஆஃபரு. அதோட வந்து 42,000 ரூபா, 5,000 ருபீஸ் வந்து ஏதோ அப்கிரேட் ப்ரோக்ராமு, நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து ஜியோ பாரத் சேஃப்டி ஃபர்ஸ்ட் 4G ஃபீச்சர் ஃபோன். இந்த வாரம் வந்து இந்தியா மொபைல் காங்கிரஸ் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஜியோ வந்து 799 இது என்ன ஸ்பெஷல் ஃபோன் தெரில. நார்மலாகவே உங்கள் ஜியோ பாரத்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 799க்கு அது இருக்குது. ஆமாம், இது என்ன புதுசாக என்னன்னு தெரில. கேட்டால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் டிசைனும் அதே தான் இருக்குது. சும்மா இதை மட்டும் மாற்றிட்டு சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஃபோனு அப்படின்ட்டு ஏதோ பண்ணுறாங்க. சும்மா ஏதோ லான்ச் பண்ணுமே, இந்தியா மொபைல் காங்கிரஸ் நடக்குது, ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரே ஃபோன் எடுத்து திருப்பி அந்த பேரை மட்டும் மாற்றி விட்டு ஜியோ பாரத்ன்ட்டு அப்புறம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. கேட்டால் வந்து சில்ட்ரனு எல்டர்லீஸ்க்குலாம் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணலாம், சேஃப்டி ஷீல்டு இருக்குது, லொக்கேஷன் மானிட்டரிங்கு இதெல்லாம் பண்ணலாம், கால் மெசேஜ் இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் அன்பிளாக். இப்போ சில்ட்ரன் கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி இது பண்ணலாம், லைவ் பேட்ரி வந்து இது பண்ணலாம், நெட்வொர்க் ஸ்ட்ரென்த்து கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 7 day பேட்டரி மானிட்டரிங், யூசேஜ் மேனேஜரு, ஸோ சேஃப்டி கம்யூனிகேஷன், சில்ட்ரனுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கும் அப்புறம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே ஃபோனே திருப்பி லான்ச் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஜியோ ஸ்டோர்ஸ் அமேசான் எல்லாத்துலேயும் வந்து இருக்கான். ஜியோ பாரத் ஃபோன் 789 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து அல்ட்ரா ப்ரோலிங் சர்ஜ் பிளேட் 20 அப்படின்ட்டு 2500 வாட் வரைக்கும் சர்ஜ் ப்ரொஜெக்டர் ப்ளஸ் பிடி சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய பேர் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் இது கிட்ட இருக்கு. எப்படி அதான் தெரியல. இது அவ்வளோ இது இருக்கா, ரொம்ப பெரிய பிளக் அந்த மோஸ்ட்லி செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா பெரிய சார்ஜ் எல்லாம் போட்டாலே இது கவிடுமே, அதான் தெரில. ரொம்ப கிட்ட இருக்குது. இது இந்த பக்கம் இருக்கிறது ஓகே, இன்னும் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 3 ப்ளக்கு ப்ளஸ் 2 இது 20 பிடி ப்ளஸ் குவிக் சார்ஜ் 18 வாட் குவிக் சார்ஜ், அப்புறம் இது வந்து 20 வாட் பிடி. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களும் அந்த மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ டோட்டலாக 2500 வாட்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கும் 3 இது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சைல்டு ப்ரொடக்டிவ் அந்த இது இருக்குது. ஸோ அதனால் கை வைக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரொடெக்ஷன்லாம் வந்து இருக்குன்னு போட்டு கை வைக்க முடியாதா? அதான் இது உள்ளே வந்து பிளாஸ்டிக் வந்து ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு எல்லாம் கை வச்சுறாங்க இது பண்ண மாதிரி. ஸோ 18 months ப்ளஸ் 3 months எக்ஸ்ட்ரா அண்ட் கியூஆர் ஆக்டிவேஷன். பரவாயில்லையே, யூஸ்வலாக 1 year வாரண்டி தான் கொடுப்பானுங்க இவங்க. பரவாயில்ல. ஸோ இது வந்து 1400 ரூபா ஆல்ரெடி வந்து சேலில் இருக்குது. அடுத்தது போட்ரானிக்ஸ் டோட் எர்கோ 4. அந்த டோட் மவுஸ் நார்மலாக ஒன்று லான்ச் பண்ணுவாங்கல்ல, ஆமாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த எர்கோன்னு ஒரு மாடல் இருக்குது. அது என்னன்னா இந்த மாதிரி முட்டை மாதிரி இந்த இது மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு ட்ராகன் முட்டை
அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு இருக்கும். கேட்டால் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது நிறையா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ 4th ஜென்ரேஷன் வந்து எர்கோ 4 வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷம்? 899 தானா? 899க்கே உனக்கு டிபிஎஸ் ஸ்விட்சிங்கு, எக்ஸ்ட்ரா இது பட்டன்ஸு, பாரு லெஃப்ட் லைட் கிளிக்கு, ஃபார்வர்ட் பேக் பட்டன்ஸு, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் தெரில. வயர்லெஸ் டெக்னாலஜி, ப்ளூடூத் கிடையாது. எல்லாம் இப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்படி வச்சு பண்ணுறது தான் கரெக்டாக இருந்தது. ஸோ 10 meters வயர்லெஸ்ஸு, ரீசார்ஜபிள் பேட்ரி லைஃப் எவ்வளோன்னு போட்டிருக்கியா? இன்பில்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி, டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு போட்டிருக்கு. 4000 வரைக்கும் டிபி அட்ஜஸ்ட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. பேர் வித் 2 devices at once. அதுதான். ப்ளூடூத் கிடையாதா? ப்ளூடூத் இருக்குது. ஓ, டாங்கில் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது. ஆமாம், பரவாயில்ல. 899 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதுன்ட்டு. ஆன்லைனில் பார்த்து தரல. மைக்ரோசாஃப்ட்டில் இந்த மாதிரி மவுஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இவங்க வந்து பட்ஜெட்லேயே வந்து சைனாலேருந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க. சூப்பர். அடுத்தது யூனிக்ஸ் ஆர்மர் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. தொக்கா ஏதோ ஒரு சைனீஸ் கடை கிடச்சிருக்கு. ஏதோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரீன் என்ன அது ஹெட்செட்டில் எதுக்காச்சு ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தா பாருங்கள், ஸ்க்ரீன் வச்சு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. லைட் வெயிட்டு பாருங்கள், ஸ்க்ரீன் வச்சாலே லைட் வெயிட்டாக இருக்குது. 1300 1300 இவனுக்குலாம் வாரண்டி கொடுக்குறானே, எங்கே போய் நம்ம கிளைம் பண்ணுறது? ஆன்லைனில் அவங்க வெப்சைட் இருக்குது, யூனிக்ஸ் வெப்சைட்டில் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கின உடனே பிளாக் பண்ணுறோம். வாய்ஸ் சேஞ்சிங்கா அதை ஆக்டிவேட் பண்ணுறது பாரு. வாய்ஸ் சேஞ்சிங் எஃபெக்ட்டு, கரியோக்கி மோடு, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இயர் டிப்ஸு, இதெல்லாம் இது இருக்குது. 380 mAh பேட்டரி, 90 hours ப்ளேபேக்கு, டைப் சி. சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகும் அந்த பேட்டரியை. பரவாயில்ல, நாட் பேட். 12 months வாரண்டி. அடுத்தது ஓக்டர் 65 watt கேன் சார்ஜர், PD 3.0 PPS போட்டு USB டைப் சி சார்ஜிங் கேபிளோட. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸிங்க்கு வேறு லெவலில் இருக்குது. இவங்க பார்த்துருக்கேன் இந்த கம்பெனி பேர். இவங்க வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த யூபிஎஸ் ரோட்ரு யூபிஎஸ்னு ஒன்று இருக்கும், அதை லான்ச் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைமாக கேன் சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போர்ட் தான் இருக்குது, ஆனால் கேபிள் பாக்ஸில் தராங்க. கேபிள் தந்தே 1400 ரூபா தான். 65 watt கேனு ப்ளஸ் 1400 ரூபாய்க்கு கேபிள். பரவாயில்லையே. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோமே இதே மாதிரி, நல்லாவும் இருந்தது அது கேன் சார்ஜர். அது எது? நம்மளுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, 70 watt டியூவல் ப்ளக்கு மாதிரியே இருக்குமே வாட்சன். ப்ளக்கு மாதிரி ஒன்று இருந்தது, அது என்ன கம்பெனி? போன வாட்டி நம்ம பார்த்தோமே. போட்ரானிக்ஸ் தான். போட்ரானிக்ஸா? போட்ரானிக்ஸ் தான் அந்த ப்ளக்கு வித் ப்ளக்கு எல்லாமே லான்ச் பண்ணு. ஆனால் அது 65 wattலாம் இல்லையா? எவ்வளோ? அது கம்மி. அது கம்மி. 65 wattல வந்து யாருமே ப்ளக் மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக வந்துடும். ஓகே. ஆனால் அந்த டியூவல் போர்ட் 70 watt சார்ஜர் அதுவே 2300 ரூபா ஏதோ இருந்துச்சு. இது நம்ம இதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்த கம்பெனி. இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதான் தெரில. ஸோ கன்சிடர் பண்ணுங்க, ஏன்னா சிஎம்எஃப் சார்ஜர் விலை அதிகம் இல்லை. ஆமாம், இதோட அதிகம். ஆனால் அது நிறைய போர்ட் இருக்குது, சிங்கிள் போர்ட்டில். பரவாயில்ல, நிறைய பேர் லான்ச் பண்ணுறாங்க. காம்படிஷன் அதிகமாக நிறைய விலை கம்மியாகவும் ஆகும். பரவாயில்ல. அடுத்தது QCY அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபஸ்ட் டைமாக இந்தியாவுக்குள்ள வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். நானும் கேள்விப்பட்டது இல்லை இந்த கம்பெனி பேர். ஆனால் அமேசான் இதான் எல்லாம் வரிசையாக TWS இயர்பட்ஸு, ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன்ஸு, இந்த மாதிரி வரிசையாக. சரி, நீங்கள் ஏதாவது இல்லை இப்போ ரிவ்யூக்கு அனுப்பட்டுமான்னு கேட்டாங்க. சரி, ஹெட்ஃபோன்ஸ் அனுப்புங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். TWS இயர்பட்ஸ் எல்லாரும் வச்சுருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் இது Amazon.comல இருக்குது, ரெடிட்லாம் இருக்குது. போய் ரிவ்யூஸ் படித்தேன், நல்லா இருக்குது. விலை கம்மி காசுக்கே வந்து நல்லா இது கொடுக்குறாங்க. மேபி அவங்க கண்ட்ரியில் கம்மி காசாக இருக்கும். அந்த இயர் பட்ஸா அது ஒரு கம்பெனி இருக்குது, அது என்னது? சிவா கொடுத்தாரு எனக்கு. இயர் பீட்ஸா? சவுண்ட் பீட்ஸ் இல்லை இல்லை இயர் நியூவா ஏதோ ஒன்று. அதுவும் ஜாப்பனீஸ் கம்பெனி. அது நல்லா இருந்தது. அது விலை எவ்வளோ? இதே மாதிரி தான் 4000 ரூபாய் அந்த மாதிரி வரும். அது ஹெட்ஃபோன்ஸ் நீ TWS இயர்பட்ஸ் அது. ஸோ இது வந்து எல்லாமே இவங்க எல்லாமே வச்சுருக்கானுங்க. எல்லாம் ப்ரைஸ் கேட்டகரியும் நிறையா இருக்குது.
இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கேட்டகரிலையும் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. லோ லேட்டன்சி இருக்குது, 350 mAh, இது 35 மணி நேரம் டோட்டல் பேட்டரி லைஃபு. அப்புறம் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது, இதிலெல்லாம் வந்து இஎன்சி தான் இருக்குது. அப்புறம் இந்த QS HT05 ப்ரோவில் தான் வந்து 45 dB ஹைப்ரிட் ஏஎன்சி இருக்குது, 6 mic 45 dB அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் பேட்டரி லைஃப் வந்து கம்மியாகுது, 25 hours பேட்டரி லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ண 25 hours பேட்டரி லைஃபா. அப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் 50 dB ஏஎன்சி இருக்கான், 40 mm டிரைவர்ஸு, எல்டாக்கும் இருக்குன்னு போட்டிருக்காங்க, 40 hours பேட்டரி லைஃப்னு போட்டிருக்கு. சரி பார்க்கலாம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது. அது தவிர ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, காம்பேக்ட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, பெரிய ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. 5 வாட்டா? ஸோ இது எவ்வளோ வாட்டு? 45 mm உல் பிளண்ட் டிரைவரு, 9 ப்ரீஸு, ப்ளூடூத் 5.3, 17 hours. இது 40 வாட் இந்த பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதான் ஷாமி கிட்டெல்லாம் இருக்குது இந்த மாதிரி, JBL கிட்ட அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ 30 watt ட்வீட்டரா, டியூவல் ஊஃபர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 10 watt அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் RGB லைட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்பீக்கர் தான் இருக்கிறதுலே விலை அதிகம். ஸ்பீக்கரில் ஹெட்ஃபோன் தான் அதிகம், 6000. ஸ்பீக்கர் வந்து பெரிய ஸ்பீக்கர் வந்து 5500, சின்ன ஸ்பீக்கர் வந்து 2500, TWS இயர்பட்ஸ் வந்து 1300 ஒன்று இருக்குது, 1500 ஒன்று இருக்குது. அந்த ஏஎன்சி வச்சது வந்து 2500. இதையும் கேட்க வேண்டியதான் இந்த ஸ்பீக்கர் SP7 பார்க்கலாம். முதல்ல இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் போட்டோம். எல்லா ஸ்பீக்கரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் நிறைய பேர் இந்த கேட்டகரி, எல்டாக்கு இந்த மாதிரிலாம். ரியல்மி இருக்குது, ரொம்ப கம்மி பேர் தான் வந்து எல்டாக்கு வித் இதெல்லாம் வச்சு நத்திங்க இங்கே 6000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 6000 ரூபாவா? ஓகே, கண்டிப்பாக அந்த இந்த CMF ஹெட்ஃபோன்ஸ் 6000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு தெரில. 6000 ரூபா கஷ்டம். அதுக்கு பில்டு குவாலிட்டியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. 6000 ரூபாய்க்கு இருந்தால் லாஸ்ட்டில் தான் விற்கணும். குவாலிட்டி எப்போவுமே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. பார்ப்போம், we'll see. அடுத்தது we'll meet. அடுத்தது இங்கே மோட்டோரோலா Edge 70 லீக் ஆகிருக்கு. நல்லா தான் இருக்குது, ஆனால் திருப்பி 6 mm இந்த ஏர் அது காம்படிஷனை பண்ணோம் அப்படின்ட்டு 6 mm பேட்டரியை கம்மி பண்ணிட்டாங்க, திக்னஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 6 mm ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 இருக்குது, அது ஓகே. போன வாட்டி மாதிரி அதே 120Hz OLED இருக்குது, Edge 60 இருந்தது. திக்னஸ் வந்து 8.25 mm இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 6 mm ஆகிட்டாங்க. ஆனாலும் மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி, IP69 ரேட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் பேட்டரி வந்து 5500லேருந்து 4800 ஆகிட்டாங்க, ஸ்லிம் ஃபோன் அப்படின்ட்டு. தெரில, அதுக்கு தனியாக ஏதாவது ஸ்லிம் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இந்த எட்ஜு விடுங்களையா படிக்கிறாங்க. இருக்கிற ஒரே உருப்படியான சீரீஸ் ஒன்று தான். இதையும் இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பேட்டரியை வந்து கம்மி பண்ணிட்டு கேட்டால் ஸ்லிம்மு, எல்லாரும் ஸ்லிம் லான்ச் பண்ணுறாங்க, நாங்களும் ஸ்லிம் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது சைனாவில் வந்து மோட்டோ இது ஏர்னு வரப்போகுது, மோட்டோ X70 ஏரா. இதுவா? யூரோப்பில் வந்து November 5 தான். ஸோ குளோபலில் வந்து தான் யூரோப்பில் November 5, சைனாவில் வந்து இந்த மாதம் என்ட்ரிலேருந்து போட்டிருக்கு. ஓகே ஓகே. டிஸ்பிளேல எந்த சேஞ்சுமே இல்லை. ப்ராசர் ஓகே 7 Gen 4 போயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி 7400 போட்டிருக்கு. மீடியாடெக்லேருந்து இதுக்கு போயிட்டாங்க. ஆனால் கேமரா வந்து டெலிஃபோட்டோ இருக்கா அப்படின்னு தெரில. இதில் பார்க்கறதுக்கு இன்னும் டெலிஃபோட்டோ இருக்க மாதிரி தெரில. ஓகே, 3 கேமரா இருக்குது. ஆனால் ஒன்று வந்து 50 MP, இன்னொன்று 50 MP அல்ட்ரா வைடான். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 50 MP இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் காம்ப்ரமைஸ் இல்லை, அந்த திக்னஸ்க்காக பேட்டரி மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. அது ப்ரைஸிங் எந்த அளவுக்கு யூரோப்பில் போட்டுருந்துச்சு, 600 யூரோஸ் 700. இதுவா? யூரோப்பில் அது வேஸ்ட்டு. யூரோப் எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். போன வாட்டி 25,000 ரூபா இருக்குது இருந்துச்சு, 25 26. அப்படியே விலையை ஏற்றி விட்ருவானுங்க கேட்டால் ஸ்லிம்மாக வருது அப்படின்ட்டு. கிடைக்காது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் வேறு போன வாட்டி மீடியாடெக்கு விலை கம்மியாக வச்சுருந்தானுங்க. ஆமாம், இப்போ ஸ்னாப்ட்ராகன் 7 Gen ஃபோன்ட்டு விலையை ஏற்றி விட்ருவானுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நாங்கள் 7 Gen ஃபோன் கொடுங்க, எல்லோரும் வந்து S series தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 இது வரும், 5 years அப்டேட் அதே மாதிரி. அது பார்க்கணும், அது மாறும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த வாட்டி கொடுக்குறோம், அடுத்த வாட்டி கொடுப்போமான்னு தெரில, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. வாஸ்ட் டு த கோர். அடுத்து iQOO 15 குளோபல் லான்ச் கூடிய சீக்கிரம் ஆகுது. அதுக்கு முன்னாடி சைனா லான்ச் October 20th லான்ச் ஆகுது. இந்தியாவில் மோஸ்ட்லி நவம்பர் வந்துடும். ஏன்னா போன வாட்டி நவம்பரில் தான் சைனாவில் லான்ச் ஆச்சு, அப்போ டிசம்பரில் தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்குது, இது பெருசாக ஒன்றும் இல்லையே அதில். ஸோ இப்போ வந்து பேக் டிசைனு ஏதோ ஃபுல்லாக மாற்றி விட்டு ஏதோ மாதிரி ஃபயர் எரியிற மாதிரி டிசைன்லாம் வந்து போட்டிருக்கானுங்க. அது லைட் எரியுமா? லைட்டு கிடையாது, இதோ இங்கே லைட் எரியும்.
அதுதானே அந்த ஹேலோ லைட் ஏதோ சொல்லியிருந்தானுங்க. அது எரியும் பின்னாடி இந்த இதே மாற்றி விட்டுருக்காங்க இப்போ. ஆமாம், அது ஒரே ஒரு இது. அது தவிர மற்ற கலர்லாம் நல்லா இருக்கு. க்ரீன் இது வந்து அந்த இது ரேசிங் எடிஷனு. மற்ற கலர் ஆனால் எத்தனை கலர் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. எல்லா கலர் இந்தியாவில் லான்ச் ஆகுமான்ட்டு. ஆனால் இந்த வாட்டி வந்து சென்சார் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. IMX 9 சீரிஸ் தான் புதுசாக வருது. 50 MP அல்ட்ரா வைட், 50 MP IMX 8 சீரிஸ் 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ, 100x ஜூம் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆரிஜின் OS 6 இருக்குது. ஸோ அடுத்த வாரம் வந்து ஆரிஜின் OS குளோபல் லான்ச் ஆகுது. இன்றைக்கி வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு ஆரிஜின் OS. அடுத்த வாரம் குளோபல் லான்ச் ஆகுது. அது தவிர 7000 mAh பேட்டரி இந்த வாட்டி. ஆமாம், 100 watt ஒயர்லெஸ் சார்ஜிங். அது தவிர 100 watt ஒயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ்ஸும் இருக்குன்னு போட்டிருக்கு. 100 wattலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அது தவிர iQpad SE இந்த 5E அப்படின்ட்டு ஒன்று, அது 8s Gen 3 லான்ச் பண்ணுறாங்களாம் சைனாவில். அதாவது GT2 அப்புறம் iQOO TWS 60 dB ஏன்சியா. காது வந்து ஃபுல்லாக அடைச்சி போயிடும். இதுவே அடைச்ச மாதிரி இருக்கு OnePlus பட்ஸு. பர்மனெண்ட்டாக நமக்கு ANC ஆகாமல் இருந்ததுன்னா சரி. ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க 60 dB இந்த டிபின்ட்டு. இதுக்கு தாங்க நத்திங் ஓப்பனை வாங்குங்க. அடுத்து Realme GT8 Pro. ரிக்கோவா என்னது அப்படின்னு கேள்விப்பட்டதே இல்லையா நீ? இல்லையா? OnePlusக்கு அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். ஹாசல்பிளாட் லைக்கா மாதிரி இவங்க ஒருத்தன் பாப்புலராமே. அப்படியா? ஜாப்பனீஸ் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, இதோ ஜப்பான்காரர். அவர் பேர் என்ன? கசுனோபு சைக்கி, ஜெனரல் மேனேஜர் கேமரா பிஸ்னஸ் டிவிஷன் ஆஃப் ரிக்கோ இமேஜிங் கம்பெனி. இவர் தாத்தாவா பாட்டியா? தாத்தா தானா? அவர் வந்து இந்த சைனா இவரோட பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஹாசல்பிளாட் மாதிரி இதுக்கும் வந்து கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருக்குது. அதனால தான் ரியல்மி கூட ஒன்று சேர்ந்துருக்காங்க. ரிக்கோ இமேஜிங் அண்ட் ரியல்மி ஷேர் பேஸ் ஆஃப் யங் அண்ட் கிரியேட்டிவ் யூசர்ஸ். கொலாபரேஷன் நாட் ஓன்லி அபவுட் இனோவேஷன் இன் ப்ராஜெக்ட், தட்ஸ் அ கல்ச்சர் அண்ட் இன்ஸ்பயர் நியூ ஜெனரேஷன் ஆஃப் என்ஜாய் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிஸ்கவர் பியூட்டி ஆஃப் ஏதோ ஸ்கிரிப்ட் அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்படியே இதான் சொன்னதை வச்சுக்கலாமா? அடிச்சு விடு உன் பாட்டுக்கு. ஸோ இது என்னென்னா, இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கேட்டால் நேச்சுரல் நேச்சர் இன்ஸ்பயர்டு இது அப்படின்ட்டு கேமரா சாம்பிள்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அப்படி என்ன கேமரா சாம்பிள்ஸ் இருக்குன்னு. என்ன பெருசாலாம் ஒன்றும் இல்லையே அதில். அதுதான் தெரில, இப்போதைக்கு பேசிக்காக தான் இது பண்ணி ஏதாவது இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்துகிட்டு போட வேண்டியது. கேட்டால் பெரிய ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ October 14 வந்து பீஜிங்கில் தனியாக ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க இதுக்காக. இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், இந்த பார்ட்னர்ஷிப்னால என்னெல்லாம் இந்த GT8 ப்ரோவில் வந்து வரப்போகுது, என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது கேமராவில் அப்படின்ட்டு வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ வருஷம் அது இருக்குது இந்த பார்ட்னர்ஷிப்பு? லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 4 years in 1 snap அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 4 வருஷமா? அதுதான் தெரில. 4 years in 1 snap அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அதுதான் தெரில. ஸோ யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க சொல்லுங்கள். ரிக்கோ GR சீரீஸ் நோன் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த கேமரா ஜாப்பனீஸ் கம்பெனி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. 36,000 பென்டாக்ஸா? ரிக்கோ பென்டாக்ஸ் கேமராவா? 93,000. போடே இந்த லூமிக்ஸ் இது மாதிரியே இந்த பாயிண்ட் இது இருக்குல்ல, லைக்கால வருமே மாதிரி ஏதோ இந்த கேமரா. ஓகே 30 year ஹெரிட்டேஜ் ஆமே. ஃபிலிம் லைக் ஏஸ்தட்டிக்கு 5 classic image tones into ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சிஸ்டம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசிட்டிவ் ஃபிலிமு, ஸ்டோரி டெல்லிங், விவிட் கலர்ஸு, நெகட்டிவ் ஃபிலிம், ஹை கான்ட்ராஸ்ட், பிளாக் அண்ட் ஒயிட்டு. நிறைய மோட்ஸ் இருக்குது போல் இருக்கு இந்த மாதிரி. அதனால தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டு, இந்த இதான் ஹாசல்பிளாட் இந்த மோடு, எக்ஸ்பேண்ட் மோடு, அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய மோடு வந்து ஆட் பண்ணுவாங்க போட்டு. அப்போ அந்த ஃபோன் வந்தால் தெரியும் என்ன வச்சுருக்காங்கன்னு. கட்சியில் பார்த்தா ஓவர் சேச்சுரேஷனாக இருக்க போகுது. அடுத்து மோட்டோவில் வந்து Android 16 ரோல் அவுட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்தியாவில். ஸோ 3 இப்போதைக்கு எட்ஜ் சீரீஸ்க்கு தான். எட்ஜ் 60 Pro, எட்ஜ் 60 ஃபியூஷனு, எட்ஜ் 50 Pro. இந்த 3 இருக்கா. கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ரோல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. மெட்டீரியல் 3 வந்து எனக்கு வரவே இல்லை. மெட்டீரியல் 3 எங்கேயா போச்சு, பிக்சல் மாதிரியே இல்லை, பிக்சலில் வேறு லெவலில் இருந்துச்சு. மோட்டோ UI இல்லை, இதாக இருக்கும்.
அட்லீஸ்ட் மெட்டீரியல் 3 அங்கே இது பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல. யாருக்காவது மோட்டோ எட்ஜி 60 ப்ரோ, எட்ஜி 60 ஃபியூஷன், எட்ஜி 50 ப்ரோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். நான் யாரையும் பார்க்கலாம். நிறைய பேர் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டதில் மெட்டீரியல் 3 மாதிரி பார்க்கறதுக்கு இல்லை, எப்படி இருக்குன்னு தெரில. மற்றபடி ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஆட்டோ குரூப்பிங்கு இது அஃபிஷியல் இவங்களோட ஆண்ட்ராய்டோட இது தான் போட்டிருக்காங்க. புதுசாக எதுவும் இல்லை. இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதோ என்னெல்லாம் சேஞ்சஸ்ன்னு இவங்க போட்டிருக்காங்களே, நோட்டிஃபிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டாக, ஆக்சசிபிலிட்டி, இன்ஸ்டன்ட் ஹாட்ஸ்பாட், ஆட்டோமேட்டிக் கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் ஆகுமா, ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸ்லீப்பிங் மோட், டிரைவிங் மோடு, கஸ்டம் ஒர்க்கிங் மோடு, இந்த மாதிரி மோட்ஸ் இருக்கான். ஓகே. அப்புறம் சிஸ்டம் டயக்னோஸ்டிக்கு, அப்புறம் பேட்ரி டீட்டெயில், பேட்ரி இன்ஃபோ வித் ஹெல்த் ஸ்டாட் வந்து டீட்டெயிலாக கிடைக்குமா, எக்ஸ்பேண்டட் சிஸ்டம் ரீஜனல் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸு, அப்புறமா செட்டப் விசார்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் ப்ளே ஸ்டோர் அது ஆல்ரெடி இது இருக்குது, அப்புறம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். அடுத்தது பயோமெட்ரிக் யூபிஐ வேரபிள் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து GFF குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் அதுவும் வந்து இந்த வாரம் நடக்குது. அதில் வந்து நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யூபிஐ வித் ஆன் டிவைஸ் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். இப்போ யூபிஐனா பின்னே போடாமல் நம்ம இப்போ நிறைய ஆப்ஸில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்களாம். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே வந்து நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணோன்னா பின் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நிறையா பீம் ஆப் நிறைய ஆப்பில் இருக்குதுன்னு போட்டுறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துலேயும் வந்துடும் இது ஆத்தென்டிகேஷன். சம்மங்க. அடுத்து ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இன் யூபிஐ. இதுவும் யூபிஐ பின் இதெல்லாம் ரீசெட் பண்ணோன்னா வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து இதுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து மைக்ரோ ஏடிஎம்ஸ் வந்து கேஷ் வித்ட்ரால் யூபிஐ வச்சே வந்து கேஷ் வித்ட்ரால் பண்ணலாமா. நிறைய ஏடிஎம்ஸில் வந்து சப்போர்ட் போட்டிருக்கு. அடுத்து ஆர்பிஐ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூபிஐ மல்டி சிக்னேட்டரி அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் வந்து நிறைய இதுக்கு தான். ஸ்மால் வேரபிள் கிளாஸஸில் வந்து யூபிஐ லைட் வந்து யூஸ் பண்ணலாமா, அதை வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் ஃபுட் அண்ட் டிரான்சிட்டில் வந்து யாராவது வேரபிள் கிளாஸஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து யூபிஐ லைட்டில் காசு லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் பண்ணி இந்த கிளாஸஸில் கேமரா வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டு. சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க இந்த வாரம். அடுத்து பேடிஎம் அவங்க இந்த வாரம் வந்து சவுண்ட் பாக்ஸ் ஏஐ பவர்டு சவுண்ட் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுமா இதில் என்னன்னா அதோட பேசலாம். இந்த சவுண்ட் பாக்ஸோட பேசலாம். என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு காசு, நம்மளுக்கு வந்து எவ்வளோ இந்த இன்னைக்கு இந்த வாரம் எவ்வளோ இதுவாயிருக்கு, அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த பதில் சொல்லுது. அவ்வளோதானா? இதுவும் மல்டி லாங்குவேஜில் 11 லாங்குவேஜில் உங்களெல்லாம் நீ என்ன லாங்குவேஜ் பேசுகிறியோ அதில் வந்து பதில் சொல்லும் 11 லாங்குவேஜில். இப்போ நான் ஒரே சென்டென்ஸில் 3-4 லாங்குவேஜ் பண்ணால் என்ன சொல்லும்? அது குழம்பி போயிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதர் தேக் இன்னைக்கு எவ்வளோ கிடச்சிது சப்பூரா அப்படின்னு 4 லாங்குவேஜ் ஒரே சென்டென்ஸில் போனால் என்னங்க ஆகும்? வாய்ஸ் அதுக்காக பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. அது கூட இது எதுக்கு? பட் அப்புறம் என்ன இது பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேடிஎம் அப்படின்னு வரணும்ல. ஃபோனில் இது மாதிரி எப்பயுமே ஆன்ல இருந்தால் பேட்டரி காலி ஆகிடாது. போர்ட்டபிள் தானே அது சும்மா. ஸோ இதுலேயே வந்து எல்லாமே இன்க்ளூடட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ டைனமிக் QR கோடு இருக்கும், டேப் பண்ணுற பேமெண்ட்டும் இருக்கும், அப்புறம் கார்டு பேமெண்ட்ஸு எல்லாமே வந்து இதுலேயே நார்மல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ 4G சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வைஃபையும் இருக்குது. ஸோ உங்கள் கடையில் வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 4G கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டு. யூடியூப்லாம் பார்க்க முடியுமா? அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேறு ஒன்று போட்டிருக்காங்க. எப்படி யூடியூப் பார்க்க முடியுமா சார்? யூடியூப்லாம் பார்க்க முடியும். மை காட். பேமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அரே சிட். ஸோ இது ஆல்ரெடி நிறைய இதுக்கு லோட் அவுட் ஆகுதான். ஓகே. அடுத்து 11 லேப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஆமாம், ஆல்ரெடி வந்து ரொம்ப அந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து பாப்புலராக இருந்துச்சு. வாய்ஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது அந்த மோடி வீடியோ இதிலெல்லாம். ஆமாம். ஸோ இப்போ என்னென்னா புதுசாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. நிறைய பேர் அடாப்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த மீஷோ இவங்கெல்லாம் வந்து Cast24, பாக்கெட் எஃப்எம் இவங்கெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்குங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டி லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து இவங்க இது பண்ணிடுவாங்க. மற்ற லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இந்த குக்கு எஃப்எம் இவங்கெல்லாம் வந்து ஆடியோ புக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒரு லாங்குவேஜில் பேசினா இன்னும் மற்ற லாங்குவேஜுக்கு ஆட்டோ டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி அவங்க அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக என்னென்னா வாய்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ வாய்ஸ் டேலண்ட்டுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் இதுவாக இருந்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து வாய்ஸ்
டேலண்ட்டை வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஆமாம், நீங்கள் டப்பிங் உங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸை வந்து அந்த இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் வாய்ஸ் இப்போ தான் அமிதாப் பச்சன் வாய்ஸ்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி. அது இவங்களே பண்ணிக்கலாமே, எதுக்கு மனுஷங்களோட வாய்ஸ்? எல்லாம் ஏன்னு ஆயிடுச்சு, அப்படியே அவங்களே பண்ணிக்க வேண்டியது தானே. டோனு, பிச்சு, ரியல் டைம் ரியல் வாய்ஸ்க்கும் இதுக்கும் ஏஐக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை. அதுக்காக ஏதோ ஸ்டார்ட் அப் கிராண்ட்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா ஓகே நான் ப்ராஃபிட்டோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்விட்சிங் பிட்வீன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷு, சப்போர்ட் ஃபார் ஹிந்தி அண்ட் தமிழ் அண்ட் வெர்ஷன் 2 மாடல்ஸு, 12 இண்டிக் லாங்குவேஜ் வெர்ஷன் 3, இதெல்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மோர் தென் $1 million ஆல்ரெடி பெய்ட் டு இந்தியன் வாய்ஸ் டேலண்டாமே. $1 billion $1 million வாய்ஸ் டேலண்ட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Roughly 1/3 of internet users are using voice search each month, highest globally. India has become ElevenLabs largest marketplace by sign-ups and second largest by enterprise revenue. ElevenLabs மூலமாக ChatGPT, Perplexity எல்லா காரணத்துக்கும் நம்ம தான் மார்க்கெட்டு. ஆனால் Perplexity வஸ்த முன்னாடி மாதிரி முன்னாடி இல்லைங்கிறான்ல, என்ன சும்மா அப்படியே ChatGPT இந்த அளவுக்கு இல்லை, சூப்பராக இருக்கு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஜெமினி அளவுக்குலாம் இல்லை. சரி, இந்த ஏஐ பார்த்தியா? என்ன சொல்லுது? ஏஐ ரீல்ஸு ஹிந்தி, போர்ச்சுகீஸு, அப்புறம் ஸ்பானிஷு, இதெல்லாம் வந்து நீ ரீல்ஸு நீ தமிழில் போட்டேன்னு வை, இந்த இங்கிலீஷில் போட்டேன்னு வை, உன்னை வந்து அப்படியே ஹிந்தியில் பேச வச்சு வாய்ஸ் இது லிப் சிங்கே பண்ணிடும். ஒரு ரீல்ஸ் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து இங்கிலீஷில் பேசியிருக்காப்புல, அது அப்படியே ஹிந்திலையும் ஸ்பானிஷ்லேயும் டப்பிங் வாய்ஸ் லிப்சிங்கோட அவங்க அப்படியே பேசுகிற மாதிரியே பண்ணிடுச்சு இந்த ரீல்ஸு. ஐயோ, அப்போ முடிஞ்சது நம்ம சோழி. Dear someone, I'm sorry. I never thought. Querido alguien, lo siento. Nunca pensé que haría este video, pero creo que ya es hora. The day you said you were hungry. मैंने तुम्हें सीधे पेट में लात मारी और तुम्हें बहुत दर्द हो रहा था. இப்போ நம்ம தமிழும் கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்பானிஷு, போர்ச்சுகீஸு, இது ஹிந்தி அதெல்லாம் பேசாமல் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ண, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. வாய்ஸ் இருந்தால் மட்டும் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் மட்டும் பண்ணிடும். மேட்ச் இது மேட்ச் பண்ணாது, வாய்ஸ் மேட்ச் கர்ச்சீஃப் மேல வாய் வராம வாயெல்லாம் பண்ணாது. வாய் இருந்தா லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டு. ஓகே ஓகே, அநியாயம் பண்றாங்க, அதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இப்போ எந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் தெரியும், இப்போ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருது போல் இருக்கு. சில பேர் ஸ்பெயினில் அவங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா அது இங்கிலீஷில் இருந்தாலும் ஸ்பானிஷில் வர மாதிரி இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி இப்போ சவுத் இந்தியானா தமிழில் வர மாதிரி ஆக்கிடுவாங்க, வேணா மாற்றிக்கலாம். ஒரிஜினல் வீடியோவே வந்து தமிழில் வர மாதிரி சில இப்போ யூடியூப்லலாம் இருக்குது அந்த மாதிரி. வாய்ஸ் இதுதான் நம்பவே முடியல என்னால். அப்படியே ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இருக்குது. என்னடா இது ஹிந்திக்காரன் இல்லையே, ஸ்பானிஷ்காரன் இல்லையே அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷே அப்படியே ஸ்பானிஷ். ஆப்கானிஸ்தானில் பறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உருதுல வருமா? அதான் அந்த லாங்குவேஜ் வந்துச்சுன்னா அது அப்படியே டப்பிங்கோடு வருது. இது வேறு லெவலில் பாடி தான் நம்ம எல்லாரும். ஹை ஹோப்ஸ்லாம் வச்சுக்காதீங்க ஃப்யூச்சருக்கு, இன்டர்நெட்டில் பார்க்குறது எதையும் நம்பாதீங்க. ஸோ அதுலேயே வந்து கிளியர்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க ட்ரான்ஸ்லேட்டட் வித் மெட்டா ஏஐ அப்படின்ட்டு. ஸோ அதனால் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்கள் பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் போடுவோம். அப்படியே பர்மிஷன் டிசேபிள் ஆர் எனேபிள் பண்ணலாம். ஆட் லிப்சிங்க் வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணலாம். உங்களுக்கு லிப்சிங் வேணான்னு கூட வெறும் வாய்ஸ் மட்டும் வேணுன்னா அதை வச்சுக்கலாம். லிப்சிங் வேணுன்னா அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, டேர்ன் நீங்கள் பார்க்கும்போது ட்ரான்ஸ்லேஷன் ஆன் ஆஃப் வந்து ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ யாருக்கெல்லாம்னா ஃபேஸ்புக் கிரியேட்டர்ஸ் வந்து 1000 ஆர் மோர் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா, அப்புறம் பப்ளிக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு இருந்துச்சு, உங்கள் எல்லாம் ரீஜனில் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பானிஷ் மட்டும்தான் சப்போர்ட் இருந்துச்சான், இப்போ வந்து ஹிந்தி, போர்ச்சுகீஸும் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த லிப்சிங்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, அடுத்து அவ்வளோதானா? அவ்வளோதான், சூப்பரே. அடுத்த வாரம் இருக்குது எக்கச்சக்கம். விவோ X300 இருக்குது, ஆரிஜின் OS 6 குளோபல் லான்ச் இருக்குது, ஓப்போ ஃபைண்ட் X9 சீரிஸ் இருக்குது, வரிசையாக வந்து லான்ச் இருந்துக்கிட்டே இருக்குது. எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் வேறு அடுத்த வாரம். எல்லாம் ஒன்றா வராங்க. ஒன்றா வந்து நம்ம எல்லா நியூஸையும் ஒன்றா சேர்த்து அடுத்த ஃப்ரைடே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் பார்ப்போம். Minded outside, chivali apo, namma yugam idu